நேற்று மார்னிங் எடுத்த வீடியோ தான் இது. நேற்று ஈவினிங் அந்த சாமி ஊர்வலம் வந்ததுனால கொஞ்சம் வேலை இருந்ததா, அதனால் நேற்று ஈவினிங் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி காலையிலே போஸ்ட் பண்ணிடலான்ட்டு. நேற்று காலையில் லேட்டாக தான் எழுந்திருந்தேன். ஏன்னா சாமி கோயிலுக்கு முந்தா நாள் நைட்டு போயிட்டு வந்திருந்தால அதனால் எழுந்தோடனே காஃபிக்கு வச்சுட்டு நைட்டே வந்து பட்டாணி ஊற வச்சுட்டு போயிருந்தேன். அதுதான் இன்றைக்கி குருமா பண்ணிக்கலான்னு. இட்லிக்கு மாவு அரைச்சிட்டு வந்து வச்சது நல்லாவே பொங்கி வந்திருந்தது. இந்த தடவை இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. அது வந்து உளுந்து தான் காரணம்னு நினைக்கிறேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நான் அரிசி பச்சரிசியே சேர்க்கல, வெறும்னே புழுங்கல் அரிசி மட்டும் தான் போட்டிருந்தேன். ஆனால் இட்லி நல்லாவே இருந்தது. பட்டாணியை குக்கருக்கு மாற்றிட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு நார்மலாக குருமா எப்படி வைப்போமோ அப்படி தான் இந்த குருமாவும் நான் வைக்க போகிறேன். ரெசிபி நான் இன்றைக்கி எடுக்கல, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு டைம் பண்ணும்போது எடுத்து உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு குருமா. ஏன்னா தீபாவளி சமயத்தில் சம்டைம்ஸ் வந்து அமாவாசையோடு சேர்ந்து வரும்ல, அந்த மாதிரி டைமில் கூட கறி குழம்பு வைக்காமல் இருக்கிற டைமில் இந்த குருமா தான் எங்கள் அம்மா வச்சு தருவாங்க. இந்த குருமா வச்சிட்டாங்கன்னா எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க 3 வேளையும் இட்லி வச்சுருவாங்க, நான் 3 வேளையும் சாப்பிட்டுப்பேன். ரொம்ப டயர்டாக இருந்தனால இதுக்கப்புறம் வீடியோ எதுவும் நான் ஷூட் பண்ணல. லஞ்ச் அப்படியே டிஃபன் பேக் பண்ணுறது தான். இட்லி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். செம்ம சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி. குருமாவோட நல்லாவே இருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு பதில் சொல்ல வேணாம்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாமே நான் நோட் பண்ணுறேன்ல, அந்த மாதிரி இதையுமே எனக்கு நோட் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு சில விஷயம் நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, வீடு க்ளீனாகவே இல்லை, வீடு நல்லாவே இல்லை, அழுக்காக இருக்குது, அழுக்கு வீடு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லணும்னா எங்கள் வீடு வந்து ஓட்டு வீடு, ஷீட்டு சிமெண்ட் ஷீட் போட்ட வீடு, தரையும் வந்து சிமெண்ட்டு தரை தான். நீங்கள் வந்து இந்த மொசைக் கல், மார்பிள் கல் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். எங்கள் வீடு வந்து அந்தளவுக்கு பளபளன்னு இருக்காது. நான் கிச்சன் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு அது அப்படி தெரியலாம். ஏன்னா நான் அந்த கமெண்ட் பண்ணுற ப்ரொஃபைல்லாம் போய் செக் பண்ணும்போது நல்லாவே தெரியுது. அவங்களாம் வந்து கொஞ்சம் ஒரு மேல்தட்டு மக்கள் அப்படின்னு. நான் எல்லாரையும் அப்படி சொல்லலை, ஒரு சிலரோட மனநிலை அப்படி இருக்குது. அநேகமாக நீங்கள் வந்து ஓட்டு வீட்டிலலாம் இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓட்டு வீடு எப்படி நம்ம எவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தாலும் இப்படி தான். அதையும் தாண்டி நான் வீடை க்ளீனாக வச்சுருக்கேன், என் பசங்களுக்கு ஆரோக்கியமாக சமைச்சு கொடுக்குறேன். அது உங்களுக்கு பிடிக்கலன்ற பட்சத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நைட்டு சாமி வந்ததுனால அழகாக கலர் கோலம்லாம் போட்டிருந்தேன். பசங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. கோலம் போட்டு ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆசையாக இருந்தது. பொங்கலுக்கு வாங்கி வச்சிருந்த கலர் பொடியெலாம் வேறு இருந்ததா, அதனால் கலர் கோலம் போட்டோம். இங்கே வந்து எதிரில் ஒரு சின்னதாக பாலம் கட்டுறாங்க. அதனால் அதோட சிமெண்ட்டு கல் இதெல்லாமே எங்கள் வீட்டு வாசலில் தான் இருக்குது. அதனால் வாசல் பெருசாக நீட்டாக வச்சுருக்க முடியல. கவர்மெண்ட்டோட திங்ஸ் இதெல்லாம் நம்ம அதெல்லாம் டச் பண்ணவும் முடியாது. எல்லாமே அழகாக இது பண்ணி கோலம் போட்டு அழகாக நீட்டாக பண்ணிகிட்டு இருக்கும்போதே சாமி வந்துடுச்சு. இன்றைக்கி சாமி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுச்சு. சாமி வச்சு சனிக்கிழமை நைட்டு வந்து கூத்து வைக்கிறாங்க. எனக்கு இந்த கூத்து ட்ராமாலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த சனிக்கிழமை கொஞ்சம் வெளியில் கிளம்புறேன். எங்கே கிளம்புறேன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். அதனால் கூத்து பார்க்க முடியாது. வீடியோ எடுக்கிறதுல ரொம்ப போட்டி, பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும். பெரியவங்க அவங்க அப்பா ஃபோன் எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டாங்க. சின்னவங்க வந்து என் ஃபோனை வச்சு வீடியோ எடுத்துருந்தாங்க. சின்ன பாப்பா தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே எனக்கு கவர் பண்ணி கொடுத்துருந்தா. எனக்கு பர்சனலாக சாமியிலே முருகர் சாமி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கல. இன்றைக்கி சாமி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தார். எனக்கு தான் அப்படி தெரிஞ்சுதா அப்படின்னு தெரியல. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தார். கிட்ட போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது சாமியை. அழகாக வந்ததுக்கப்புறம் தீபாரதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் படுக்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாமே முடிச்சுட்டு எடுத்து வைக்கிறதுக்கு நைட்டு மணி 11 ஆயிடுச்சு. அதனால தான் நைட்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. முந்தா நாள் நைட்டு எனக்கு சரியான தூக்கம் இல்லையா, அதனால் எல்லாமே எடுத்துனே ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. வந்து டக்குன்னு நான் படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண கருத்து வந்து யாருக்காவது ஹர்ட் ஆகிடுச்சுன்னா சாரி, நான் அதை வந்து சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.